ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி நடந்தது. சரி. அந்த மாறுவேட போட்டியில ஒரு அம்மா தன்னுடைய பையனுக்கு கர்ணன் வேஷம் போடணும்னு சொல்லி ஒரு அந்த வேடம் போடுறவங்ககிட்ட போய் ஜாமா கேட்க போனாங்க, வாடகைக்கு பொருள் வாங்குறதுக்கு. கர்ணன் வேடம் போடுறதுக்கு மாறுவேட போட்டி ஜாமான்லாம் எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டாங்க. அந்த ட்ரெஸ் நகை எல்லாம் அவங்க சொன்னாங்க ஒரு 6000 ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோன்னு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அந்த பையன் சொன்னான் அம்மாட்ட, அம்மா நான் இந்த வருஷம் கலந்துக்கல, அடுத்த வருஷம் மாறுவேட போட்டியில கலந்துக்கிறேன்னா. ஏப்பான்னு அம்மா கேட்டாங்க. அப்பா சொன்னா, இல்லம்மா 6000 ரூபாய் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டி இருக்கு, ஆனா என் ஃப்ரெண்டு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம தவித்து போய் இருக்கிறான், அவனுக்கு 5000 நான் ஃபீஸை கட்டிட்டேன்னா அடுத்த வருஷம் கூட நான் வேஷம் போட்டுக்கிறேம்மான்னாங்க. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் என் பிள்ளைய கர்ணன் வேடத்தில் பார்க்கத்தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என் மகன் கர்ணனாகவே மாறிவிட்டான் என்று சொல்கிறார் என்றால் அந்த புரிந்து கொள்ளும் மனம் இருக்கு பாருங்களேன், அங்க மகிழ்ச்சி இருக்கா? உங்ககிட்ட காசு காசுன்னு சொன்னா மகிழ்ச்சி வருமா?